Hi students, good afternoon to all. Welcome to Tamil class. Today see the topic கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற தாலாட்டு பாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நாட்டுப்புற பாடலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்டுப்புற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏட்டில் எழுதப்படாதவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை அவங்க பாடுறது போது காது வழியாக கேட்டு என்னது மறுபடியும் நம்ம பாடுறது அதுதான் வந்து ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. என்ன சொல்றாங்க? பாடல்கள் வந்து மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருகின்றன. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், கொண்டாட்ட பாடல், தொழில் பாடல், ஒப்பாரி பாடல், இந்த மாதிரி இருக்குது. ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு பாடல் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து தமிழருடைய வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நூல்வெளி. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் அப்படின்னா நாக்கு, ஆட்டு அப்படின்னா அசைதல். அது என்ன சொல்றாங்க? தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தாய் வந்து தன்னுடைய குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கோசரம் பாடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நாடு என்னது? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சரிங்களா? இந்த 3 நாட்டோட சிறப்பை வச்சு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க. பாருங்க, ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ, நந்தவனம் கண் திறந்து நற்சமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. அதாவது என்ன சொல்றாங்க? நந்தவனம் கண் திறந்து நற்சமிழ் பூ எடுத்து பண்ணோடுன இசையோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற, பார்னா உலகம் போற்ற வந்தாயோ அப்படின்னு சொல்றாங்க. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ. என்ன சொல்றாங்க? தந்தத்திலே, யானையோட தந்தத்துல தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ. முத்தேன் அப்படின்னா 3 கூட்டல் தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனியோ. அதாவது இல்லம் தேடி வந்தவர்களை முகமலர்ச்சியோட வரவேற்ற உங்களுக்கு என்னது? அறுசுவை உணவிட்டு விருந்து வைக்கிறத வந்து என்னது? சோழ நாட்டு முக்கனியோ அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முக்கனி அப்படின்னா மா, பலா, வாழை, இதைதான் நம்ம முக்கனி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. குளிக்க குளம் வெட்டி குளம்வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. கண்ணோ கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டு முத்தேனோ. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கனியோ. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ. கண்ணே கண்மணியோ கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு பாடலோட பொருள் சொல்றாங்க. இதுல பாருங்க, தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் அப்படின்னா 3 கூட்டல் தேன். என்னென்ன? கொம்புத்தேன், பொந்துத்தேன், அதாவது மலைத்தேன் கூட சொல்லலாம், கொசுத்தேன். அடுத்து முக்கனி, மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். சரிங்களா? இது 1 மார்க் கொஸ்டின்ல வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து. தேர்ட் ஒன் ஆன்சர். பாட்டு கூட்டல் இசைத்து, தேர்ட் ஒன் ஆன்சர்.
அடுத்து கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வாழை பிளஸ் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகே. கை பிளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. தேர்ட் ஒன் உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் உதித்த. அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த அப்படிங்கிறது பொருள். குறிவினா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள். இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. ஓகேவா? சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூடுவன என்ன? பாருங்க. பாடலின் பொருள்ல ஃபர்ஸ்ட் தேர்ட்ல சொல்ல பாருங்க. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியே. ஓகேவா? இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியே என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுவினம். தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்? தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறார்? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடலோட பொருள் தமிழ்ச்சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாமே என்னது? சிறுவினா. பாடலின் பொருள் எல்லாமே என்னது? சிறுவினா. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.